கடந்த ஜூன் 7ஆம் தேதி நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அடுத்த சித்தம்புண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம் குளத்துப்பாளையத்தில் வாழ்ந்து வந்த மூதாட்டியான சாமியாத்தாள் அப்படின்றவங்களோட வீட்டுக்குள்ள ஒரு சில மர்ம நபர்கள் புகுந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள நகை பணமெல்லாம் எங்கே வச்சிருக்க அப்படின்னு அவங்க கிட்ட மிரட்டியிருக்காங்க. இதனால அந்த மூதாட்டி சாமியாத்தாள் கூச்சல் போட்டிருக்காங்க. ஆத்திரமடைஞ்ச மர்ம நபர்கள் மூதாட்டியோட கழுத்து, வாய், முகம்னு சராமரியா தாக்கியிருக்காங்க. படுகாயமடைஞ்ச அந்த மூதாட்டி இது தொடர்பா அவரே உறவினர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன்னை திருடர்கள் தாக்கியிருக்காங்க, கத்தியால் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கு வந்த அவரோட உறவினர்கள் இரத்த வெள்ளத்தில் துடிதுடிச்சுக்கிட்டு இருந்த மூதாட்டியை மீட்டு திருச்செங்கோடு அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனாங்க. அதன் பின்னர் சிகிச்சைக்காக கோவையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கும் அழைச்சிட்டு போனாங்க. சிகிச்சை பலன் இல்லாமல் கடந்த ஜூன் 8ஆம் தேதி பரிதாபமாக உயிரிழந்தாங்க அந்த மூதாட்டியான சாமியாத்தாள். இந்த சம்பவத்தை குறித்து எதிர்க்கட்சி தலைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளருமாக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. நாமக்கல் மாவட்டம் சித்தம்புண்டி கிராமத்தை சேர்ந்த சாமியாத்தாள் அப்படின்ற மூதாட்டி தன்னோட தோட்டத்தை வீட்டில் மர்ம கொள்ளையர்களால் படுகொலை செய்யப்பட்ட செய்தியை கேட்டு நான் அதிர்ச்சி அடைஞ்சேன் அப்படின்னும், சாமியாத்தாள் வெட்டப்பட்டு கோவை KMCH மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும், அவருக்கு ரத்தம் தேவைப்படுறதா நேற்று காலை தகவல் வந்ததும் நான் ADMK IT விங் சார்ந்த இளைஞர்களை அதற்கான ஏற்பாடுகளை செய்ய துரிதப்படுத்தினேன் அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் மாநிலத்தையே உலுக்கிய பல்லடம் மூவர் கொலை, சிவகிரி இரட்டை கொலை சம்பவங்களுக்கு பிறகும் முதலமைச்சர் ஸ்டாலினும் இந்த திராவிட மாடல் அரசும் இன்னும் திருந்தவில்லை அப்படின்ட்டும் பதிவு பண்ணியிருக்காரு. தமிழகத்தில் மேற்கு மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளை குறிவச்சு நடத்தப்படுற இந்த கொலை சம்பவங்களை தடுக்க இந்த விடியா திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு எடப்பாடி கே பழனிசாமி. பல்லடம் சிவகிரி வழக்குகளில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் மட்டும்தான் இந்த குற்றங்களை செஞ்சாங்களா அப்படின்ற சந்தேகம் மக்களிடையே ஏற்கனவே இருந்த நிலையில் இந்த சம்பவம் அந்த சந்தேகத்தை வலுப்பெறவே செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாக கடக்கிறதையே ஒரு அக்னி பரீட்சையாக மாற்றிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு தன்னோட கடுமையான கண்டனங்களையும் பதிவு பண்ணியிருக்காரு. சித்தம்புண்டி சாமியாத்தாள் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் தொடரக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளை இனிமேலாச்சும் அடக்க முயலோனோ, இதை நான் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட வலியுறுத்துறேன் அப்படின்ற வார்த்தைகளையும் பதிவு பண்ணியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி.